கோபாலகிருஷ்ணன் சார், இது அரசியல் ரீதியா போறதுக்கு முன்னாடி பொருளாதார ரீதியாக உண்மையில தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை என்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட இருந்து நிகழ்ச்சியை தொடங்குறேன். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டக்கூடிய அறிக்கையில அதிமுக ஆட்சி இருந்தது வரைக்கும் 25 விழுக்காடு வரைக்கும் நாங்க மெயின்டைன் பண்ணிருந்தோம். கடன் வாங்கக்கூடிய அளவு 25 விழுக்காடு வரைக்கும் நாங்க கொண்டு வந்தோம். இப்போ 26 விழுக்காடையும் தாண்டி திமுக ஆட்சியில் போய்கிட்டு இருக்கு. இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. 2022-23 ஆண்டு பார்த்தீங்கன்னா 36,215 கோடி வருவாய் பற்றாக்குறை. 2023-24 44,907 கோடி வருவாய் பற்றாக்குறை. 2024-25 49,279 கோடி வருவாய் பற்றாக்குறை தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே போகின்றது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. உங்களுடைய கருத்து என்ன சார்? தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமைங்கிறது எப்படி இருக்கு? இந்த வருவாய் பற்றாக்குறை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்போ இது கடந்த சில ஆண்டுகள் அப்படின்னு இல்லை, 20 ஆண்டுகளாகவே நம்ம கடந்த 20 ஆண்டுகளாக எடுத்து பார்க்கும்போது தமிழ்நாடுடைய அந்த பொருளாதாரம், அந்த முதலீட்டுக்கு உண்டான அந்த ஃபோக்கஸ், அந்த முதலீடுகளுக்கு உண்டான அந்த கான்சன்ட்ரேஷன் குறைந்து தான் காணப்பட்டது. அதனால தான் கடந்த 10-15 ஆண்டுகளாகவே பல மாநிலங்கள், இப்போ தெலுங்கானா போன்ற மாநிலங்கள், அங்கே ஒடிஷா, சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள்லாம் அதிகமாக முதலீடுகளை ஈர்த்து அதை கவர்ந்து அதை அதிகப்படியாக ஈர்த்து வந்ததை நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம். ஸோ அதனால இப்போ கடந்த சில ஆண்டுகளாக தான் இந்த $1 trillion எக்கானமி அப்படிங்கிற அந்த ஸ்லோகன்லாம் வந்திருக்கு. அதாவது இந்த பொது அரசியல் தளத்தில், பொது தளத்தில் முதல் முறையாக பொருளாதாரம் குறித்து இப்போ கடந்த சில ஆண்டுகளாக தான் பேசப்பட்டிருக்கு. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் அது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டாலும் நம்ம கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக பெரிய அளவில் முனைப்பு காட்டலை. அதாவது மாறி மாறி இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல, 20 ஆண்டுகளாக நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது பெரிய அளவில் பொருளாதார மேம்பாட்டுக்கு உண்டான ஃபோக்கஸ் இல்லை அப்படிங்கிறதான் அதை நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். முதலீடுகள் அப்பப்போ கொண்டிருக்கு. இப்போ இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, இது போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்க முதலீடுகள் அப்பப்போ கொண்டுதான் இருக்கு. பட் இது போதுமா? இது போன்ற ரெவென்யூ டெபிசிட் அப்படிங்கிறது இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, இந்த கவர்னன்ஸ் அப்படிங்கிறது, அதாவது அந்த ஆட்சியின் செயல்பாடுகள், ஆட்சி முறை அப்படிங்கிறது நிதி கட்டுப்பாடு அப்படிங்கிறது, அந்த பிஸ்கல் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அதாவது நமக்கு இருக்கக்கூடிய, அதாவது இப்ப தனி மனிதர் ஒரு வீடுகள்லயோ இல்ல ஒரு தொழில்துறை நிறுவனத்துல எப்பொழுதுமே அந்த செலவினங்கள் கட்டுக்குள்ள இருக்கும். நம்மளுடைய ரெவென்யூ அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த ப்ராஃபிட் மோட்டிவ் அப்படிங்கிறது தனியார் வீடுகள்லயும் தனியார் துறைகள்லயும் இருக்கும். பட் அரசாங்கத்துல அந்த மாதிரி செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய நாட்டின், நம்மளுடைய இந்த ஸ்டேட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட். மக்களுடைய நலனும் முக்கியம், அதே நேரத்துல நம்ம பொருளாதாரத்தையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற செயல்பாட்டோடு தான் கடந்த 60-70 ஆண்டுகளாக வெவ்வேறு அரசுகள் முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கலாம். பட் அது எந்த அளவில் இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு வரையறை தேவை. அதனாலதான் இப்ப மத்திய அரசு அந்த பிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிதி பற்றாக்குறையை ஒரு கட்டுக்குள்ள வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்தலை மாநிலங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதற்கு மேல ஒரு அளவுக்கு மேல அந்த கடன் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒட்டுமொத்த அந்த ஜிடிபி, ஸ்டேட் ஜிடிபியோடைய ஒரு அளவீடு தான் இருக்கு. அதற்கு உட்பட்டு கடன் வாங்கி கொள்ளலாம். பட் அந்த வாங்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது பல்வேறு கேட்டகரியில இருக்கு. அதாவது ப்ரொடக்டிவ் லோனா, அதாவது அந்த வாங்கக்கூடிய கடன் திருப்பியும் அது பொருளாதாரத்துக்கு செல்கிறதா, இல்ல அனாவசியமான செலவினங்களுக்கு அந்த கடன் செலவு செய்யப்படுகிறதா அப்படிங்கிறதா கேள்வி. கடன் வாங்குவதில் இல்ல ஒரு கடன் அளவு உயர்வதில் தவறில்லை. அது ஏன் உயருது? அந்த உயர்வு அப்படிங்கிறது பொருளாதாரத்துக்கு, மாநிலத்துடைய பொருளாதாரத்துக்கு ஏற்றதா இல்லை ஏற்புடையது இல்லையா அப்படிங்கறதான் பார்க்கணும். ஏன்னா கடன் வாங்குறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஆண்டும் அதற்குண்டான வட்டி நம்ம செலுத்தி கொண்டே இருக்கணும். இந்த வட்டி அப்படிங்கிறது உயர்ந்து கொண்டுதான் இருக்கும், ஆண்டுக்கு ஆண்டு உயர்ந்து கொண்டிருக்கும். அதே நேரத்துல புதிய கடன்களையும் வாங்கி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால இதை எப்படிங்கிறது முனைப்போட பார்க்கணும். இது அரசியல் தளங்கள்ல பல்வேறு விதமாக, அதாவது கடந்த ஆட்சியில இருந்தவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியை குறை சொல்வதும் அதற்கு பதிலளிப்பதும் அப்படிங்கறது அரசியல் தளத்துல வைத்திருந்தாலும் பொருளாதாரம் குறித்த ஒரு ஒருமித்த கருத்து, ஒரு கன்சென்சஸ் கண்டிப்பாக இருக்கணும். அது அரசியல் வேறுபாடுகள், நிலைப்பாடுகள் மாறிக்கொண்டிருந்தாலும் நம்மளுடைய அந்த ஒட்டுமொத்த போக்கஸ் அப்படிங்கறது அடிப்படையான பொருளாதார கொள்கைகள்ல ஒரே ஒருமித்த கருத்தா இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய அந்த $1 trillion எக்கானமி, அதாவது மாநிலத்திற்கு இப்போ மத்திய அரசு இப்ப நம்ம கண்ட்ரியோடைய ஜிடிபி $5 trillion
டாலர் எக்கானமி அப்படின்னு ஒரு எய்ம் வைத்திருந்தாலும் தமிழ்நாடை பொறுத்த அளவுல $1 trillion எக்கானமி அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன் முன்வைக்கப்பட்டிருக்கு. அது இப்ப இருக்கக்கூடிய கட்டமைப்புல நிச்சயமாக அது இன்னும் பல ஆண்டுகள் எடுக்கும். அதாவது இந்த 2030 அது சாத்தியப்படுமா அப்படிங்கறது தெரியல, பல ஆண்டுகள் எடுக்கும். அதனாலதான் ஒரு ஒருமித்த கருத்து, பொருளாதார விஷயம் குறித்து வர ஒரு ஒருமித்த கருத்து இருக்கணும். முக்கியமாக நான் சொன்ன மாதிரி 20 ஆண்டுகள்ல நம்ம பின்தங்கிய முக்கிய காரணம் வந்து தேர்தல் அரசியல் ஒரு முன்னுக்கு வந்து விட்டது. அதுதான் பிரச்சனை. அதாவது தேர்தல் நேரத்துல இருக்கக்கூடிய அந்த அரசியல் நகர்வுகள் இதெல்லாம் தான் வந்து தீர்மானம் பண்றதுனால பொருளாதாரம் மேல இருந்த ஒரு ஃபோக்கஸ் கடந்த 20 ஆண்டுகளாக குறைந்து விட்டது அப்படிங்கறத நம்ம தெளிவாகவே பார்க்க முடியுது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதர மாநிலங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப காம்படிஷன் அதிகமா. இப்ப முதலீடுகள் இப்ப டெவோஸ்ல உலக பொருளாதார மாநாடு நடந்து கொண்டிருக்கு, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் நடந்து கொண்டிருக்கு டெவோஸ்ல. அங்க பார்க்கும்போது பல உள்நாட்டு நம்ம மகாராஷ்டிரா சிஎம் இருக்காரு, ஆந்திரா சிஎம், இது போன்ற பல மாநில முதல்வர்கள் அங்கே இருப்பது என்ன காரணம் அப்படின்னா அந்த போட்டித்தன்மை அதிகரித்து விட்டது. வெளிநாட்டு முதலீடுகளை வந்து ஈர்ப்பதுல வந்து இந்தியா முன்னிலை வகித்தாலும் அந்த இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய முதலீடுகள் எந்த மாநிலத்துக்கு போகிறது அப்படிங்கறதான் கேள்வி. சோ அதற்கு அதிகமான ஒரு போட்டி சூழல் காணப்படுது. மாநிலங்கள் வந்து முன்பு மாதிரி இல்லாம இப்ப ரொம்ப ப்ரோஆக்டிவாக அவர்களை போய் முதலீட்டாளர்களை சந்திப்பது, இது போன்ற அந்த ஏற்பாடுகளை செய்து கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப துரிதமாக இருந்தனால காம்படிஷன், போட்டி அப்படிங்கறது அதிகரித்து கொண்டிருக்கு. இது போன்ற காலகட்டங்கள்ல தமிழ்நாடு வந்து இந்த அரசியல் பொருளாதாரம் குறித்த விஷயங்கள்ல ஓரளவுக்கு அந்த அரசியல் ஒரு 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 கன்சென்சஸ், ஒருமித்த கருத்து ஏற்படும் பட்சத்துல நமக்கு இது போன்ற அந்த கடன் அளவு உயர்ந்தாலும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் போது இதை நம்ம சமாளித்து விடலாம். அதுல இன்னொரு குறிப்பிட்டிருக்காரு என்னன்னா சார், 73 ஆண்டுகளை, கடந்த 73 ஆண்டுகள்ல பார்த்தோம்னா 2020-21 வரைக்கும் தமிழ்நாடு பெற்ற கடன் அளவை காட்டிலும், கடந்த 73 ஆண்டுகள்ல தமிழ்நாடு பெற்ற கடன் அளவை காட்டிலும் இந்த 4 ஆண்டுகள்ல வாங்கிய கடன் மற்றும் 5வது ஆண்டில் வாங்க உள்ள கடன் அளவு பார்த்தோம் அப்படின்னா 2025-26 வரைக்கும் பார்த்தோன்னா 5 லட்சம் கோடியை தாண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல 50 விழுக்காடு கூட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, மூலதன செலவினுக்கு பயன்படுத்தப்படவில்லை, வருவாய் செலவிற்கு தான் பயன்படுத்தப்படுகிறது, செலவிடப்படுகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இது எந்த மாதிரியான ஒரு போக்கை ஏற்படுத்தும், விளைவுகளை ஏற்படுத்தும்? இது அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப வாங்கக்கூடிய கடன் என்ன பர்பஸ் அப்படிங்கிறது, இப்ப நம்ம ஏற்கனவே வாங்கி இருக்கிற கடனை நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் செலுத்துவதற்கு திரும்ப மேலும் மேலும் கடன் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அதுதான் நடந்து கொண்டிருக்கும். பெரும்பாலும் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கடந்த காலங்கள்ல வாங்கின கடனுடைய வட்டியை செலுத்துவதற்கு திரும்பவும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அது போன்ற விஷயங்கள் இல்ல. கடன் வாங்குவதுல வந்து தவறில்லை, அது எந்த நோக்கத்திற்காக வாங்கப்படுவது அப்படிங்கறதான் பார்க்க வேண்டிய விஷயம். இப்ப அது வந்து முதலீட்டு, நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை கூட்டுவதற்கான அந்த கடன், இப்ப நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சாலைகள் போடுவது. சார் ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்ப எந்த நோக்கமா இருந்தாலும் அது மூலதன செலவினத்துக்காக பயன்படுது அப்படின்னா தானே அது நமக்கு பயன் தரக்கூடிய ஒன்றா இருக்கும். அதுதான் நமக்கு வாங்கக்கூடிய கடன் அப்படிங்கறது எதுக்கு அப்படிங்கறதா முக்கியம். நம்ம வந்து ஒரு பொருளாதார ரீதியாக இப்ப எக்கனாமிக் பர்பஸ்க்காக வாங்கக்கூடிய கடன் வந்து திருப்பியும் பொருளாதாரத்துல வந்துடும் அது. பட் இது நம்ம கடந்த காலங்கள்ல வாங்கின கடனுக்கு வட்டி செலுத்துவது, இல்ல வந்து திட்டங்கள், அதாவது பொருளாதார ரீதியாக வலு சேர்க்காத திட்டங்கள்ல வந்து அந்த பணத்தை முதலீடு செய்வது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம பொருளாதாரத்துக்கு வலு சேர்க்காது. அதனால கடன் வாங்குவது முக்கியம். இது மட்டுமல்ல, அது எந்த நோக்கத்துக்காக அந்த கடன் பெறப்படுகிறது, அதனுடைய பொருளாதார வேல்யூ, எக்கனாமிக் வேல்யூ என்ன அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது நம்ம தேவையில்லாத செலவினங்களுக்கு கடன் போகும் பொழுது அந்த கடன் சுமையை அதிகரித்து கொண்டுதான் இருக்கும். ஓகே, பேசுவோம் சார், நம்ம பேசுவோம்.